அவர்கள் சமாதானமாய் இந்த பூமியிலே வாழும்படியாய் பிள்ளைகள் பெற்றோர்களை அன்போடு பராமரிக்கும்படியாய் கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க அப்பா. அப்படியே நீங்க செய்கிற தயவிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் இந்திய தேசம், எங்கள் தமிழகத்திலே, எங்கள் சென்னை பட்டணத்திலே அப்பா அப்பா எங்கள் அம்பத்தூர் அயப்பாக்கம் பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியக்கார குடும்பங்களுக்கு விரோதமாய் பொல்லாத சத்துருவானவன் எத்தனையோ விதங்களில் அப்பா மோசம் போக்கும்படியாய் அவர்களை அப்பா அப்பா வியாதிகளே வியாகுலங்களிலே தள்ளி அப்பா நிர்மூலமாக்கும்படியாய் அப்பா ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியத்தின் பாதைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் எத்தனையோ காரியங்களை செய்கிறான் அப்பா. அவைகளை ஜெயம் எடுக்கும்படியாய், அவைகளை மேற்கொள்ளும்படியாய், அவைகளிலே ஜெய கிறிஸ்துவோடு பிள்ளைகள் ஐக்கியமாகும்படியாய் வழிகளை வாசல்களை திறவுங்க. நான் மெய்யான திராட்சை செடி, அதிலே கொடிகளாய் இந்த ஊழியக்கார பிள்ளைகள் கொடிகளாய் பற்றி கொள்ளும்படியாய், இணைந்து கொள்ளும்படியாய் இந்த கொடிகள் அநேகருக்கு திராட்சை கனிகளை கொடுக்கும்படியாய், அது அநேகரை போஷித்து திருப்தி ஆக்கும்படியாய் வழிகளை வாசல்களை திறவுங்க. பைபிள் சொசைட்டி ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. கைப்பிரதி கொடுக்கின்ற பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் வியாதியோடு வியாகுலங்களோடு கண்ணீரோடு வீடுகளின்றி தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக வருகின்றோம் அப்பா. வியாதியின் கூரே உன்னுடைய அப்பா வியாதியின் கூரை முறித்து போடுகிறேன் என்று சொன்ன தேவன் இப்போதும் அப்பா வியாதியோடு கண்ணீரோடு மருத்துவமனைகளிலே மரண படுக்கையிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் வருகின்றேன் அப்பா. மரணமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்ட எங்கள் தேவன் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு பரம வைத்தியராய் இருந்த அப்பா அப்பா பிள்ளைகளுடைய வியாதிகளே சுகம் கிடைக்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வியாதியின் கூறுகளை முறித்து போடுங்க, மரணத்தின் ஜெயத்தை நிர்மூலமாக்குங்க அப்பா. அப்படியே நீங்க செய்கிற தயவிற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த வேளையிலும் அப்பா 5 கண்ட மக்களையும் உங்க கரத்திலே தருகிறோம். 5 கண்டத்தையும் ஆசீர்வதிங்க. 5 கண்டத்திலும் இருந்து அப்பா வலைதளங்கள் மூலமாய் அநேக தேசங்களிலே அநேக மோசடிகள், அநேக ஏமாற்றுகள், அநேக அப்பா கபடான காரியங்கள் அப்பா அப்பா பிள்ளைகளுடைய இருதயங்களிலே அப்பா அப்பா அன்பின் தகப்பனே வாஞ்சையான வார்த்தைகளை விதைத்து அப்பா பிள்ளைகளை ஏமாற்றுகின்றவர்கள் இன்னும் அப்பா ரம்மி இன்னும் எத்தனையோ விதமான அப்பா விளையாட்டுகள் மூலமாய் கோடி கோடியாய் அப்பா மோசம் போக்குகின்ற வலைதளங்கள் அப்பா. இப்படிப்பட்ட வலைதளங்களின் அப்பா அன்பின் தகப்பனே காரியங்களுக்குள் பிள்ளைகள் சிக்கிவிடாதபடி, சின்ன பின்னம் ஆகிவிடாதபடி, இவருடைய வாழ்வாதாரங்கள் அழிந்து அப்பா தற்கொலைக்கு நேராய் பிள்ளைகள் கடந்து சென்று விடாதபடி வேலி அடைத்துக் கொள்ளுங்க, வேலி அடைத்துக் கொள்ளுங்க. இன்னும் அப்பா அப்பா வலைதளம் மூலமாய் எத்தனையோ பாலியல் காரியங்களை செய்த அப்பா அன்பின் தகப்பனே அன்பின் தகப்பனே அநேகருடைய அப்பா பொருள்களை இச்சைக்கு அடிமையாக்கி அப்பா அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்ததியை என் தேவன் அப்பா உம்முடைய பரிசுத்தத்தினால் உம்முடைய நீதியினால் மூடிக்கொள்ளுவீராக, மூடிக்கொள்ளுவீராக. இன்னும் அப்பா மதுவிற்கு அடிமையாய், போதைக்கு அடிமையாய், கஞ்சாவிற்கு அடிமையாய் அப்பா அபினுக்கு அடிமையாய், இன்னும் பிரவுன் சுகருக்கு அடிமையாய், இன்னும் எத்தனையோ விதமான அப்பா அடிமைத்தனங்களிலே விழுந்து கிடக்கின்ற பிள்ளைகளுடைய கட்டுகள் அறுக்கப்படும்படியாய், அவர்களை தொடும்படியாய் தேவ அக்கினியை ஊற்றுவீராக, தேவ அக்கினியை ஊற்றுவீராக. அப்படியே நீங்க செய்கிற தயவிற்காக உமக்கு நன்றி அப்பா. 5 கண்ட அதிபர்களை உங்க கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஞானமாய் தேசத்தை வழிநடத்தும்படியாய் வழிகளை வாசல்களை திறவுங்க. இந்த நாளிலும் அப்பா அப்பா இந்த திருச்சபையில் என்னென்ன காரியங்களை நீர் நிறைவேற்ற சித்தமாய் இருக்கின்றீரோ அந்த காரியங்களை நிறைவேற்றுங்க. இந்த நாளிலும் உம்முடைய சமாதானத்திற்குள்ளாய் திருச்சபை கடந்து வழிநடக்கும்படியாய் தேவ கிருபையை ஊற்றுங்க. அப்படியே நீங்க செய்கிற தயவிற்காக உமக்கு நன்றி அப்பா. மீதியான வேலையாவும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எழுந்து நின்று நாம் ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு இந்த ஓய்வு நாளில் நம்மோடு கூட இந்த வாரம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு
நம்மளை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர். வாய்களை திறந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திர, துதிகள் நடுவில் வாசம் செய்பவர். மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திர, துதிகள் நடுவில் வாசம் செய்பவர். சொல்லுங்க, மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திர, துதிகள் நடுவில் வாசம் செய்பவர். துதி துதி உமக்கே, கணமுமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கோ. துதி உமக்கே, கணமுமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கோ. உமக்கே 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 ஸ்தோத்திரம். உமக்கே 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 ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உயிருள்ள உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லோர் மேலும் தயவுள்ளவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர். எல்லோர் மேலும் தயவுள்ளவர், எல்லோர் மேலும் நன்மை செய்பவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோர் மேலும் தயவுள்ளவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர். உம் கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும். பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உம் கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும். பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார். சொல்லுங்க, எல்லோர் மேலும் தயவுள்ளவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர். எல்லோர் மேலும் தயவுள்ளவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர். உம் கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும். பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உம் கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும். பரிசுத்தவான்கள். எல்லோருக்கும் கர்த்தர் தயவுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லோருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவரிடத்துல கிரேக்கர் என்றும் இல்லை, யூதேய என்றும் இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லோருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தயவுள்ளவராக, எல்லோருக்கும் நன்மை செய்வராக, இந்த நாட்களில் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர்ல 1:4 பவுல் சொல்லுகிறார், தேவன் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவங்களிலும் அகப்பட்டிருக்கிற நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும்
அவரே எங்களை ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. தயவு செய்கிறவர், நன்மை செய்கிறவர். சகல உபத்திரவங்களிலோ அவரே எங்களுக்கு தயவு உள்ளவர், அவரே எங்களுக்கு நன்மை செய்கிறவர, அவரே என்று சொல்லுங்க. இயேசுவே நீர்தானப்பா, நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே. எல்லோர் மேலோ தய உள்ளவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர். உம் கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும் பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உம் கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும் பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உமக்கே 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 ஸ்தோத்திரம். உமக்கே 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 ஸ்தோத்திரம். உயிருள்ள உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உயிருள்ள நாளெல்லாம் பா, எங்க வாழ்க்கை இறுதி வரைக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர, உமக்கு ஸ்தோத்திர. அதனாலதான் தாவீது 5:11 சங்கீதத்துல சொல்றார், உம்மில் அடைக்கலம் புகுவோ யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அல்லேலூயா. அந்த ஆறுதலுக்குள்ள நம்ம புகுந்திருக்கிறோம், அந்த நன்மைக்குள்ள நம்ம புகுந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தயவுக்குள்ள நம்ம புகுந்திருக்கிறோம். இதுல நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. சொல்லுங்க, இதுல எனக்கு சந்தோஷம், இதுல எனக்கு ஆரோக்கியம், இதுல எனக்கு கம்பீரம். அதனால கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த துதியின் ஆராதனையில, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில, இந்த டிசம்பர் மாதம் 2023 ஆண்டுல ஆண்டவரே நாங்கள் விட்ட ஒவ்வொரு கண்ணீர்களுக்கும் ஒரு கம்பீரத்தை காண செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின ஆறுதல், நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகள், நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்கெல்லாம் உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களா இருப்போம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உம்மில் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம்பா. அல்லேலூயா. சந்தோஷத்திக்கிறோம்பா. கம்பீரமாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார், இன்னும் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. என்னை காப்பாற்றி இருக்கிறார், இன்னும் என்னை காப்பாற்றுவார். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அல்லேலூயா. உம்மில் அடைக்கலம் புகுந்தோரை நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவா. ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க ஏறெடுக்க கிருபை பெருகும் போது உங்களை நிர்மூலமாகாமல் அதை தாங்கும், உங்களை நிர்மூலமாகாமல் அதை காக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி உமக்கு செலுத்துகிறோம், உமக்கு செலுத்துகிறோம். அல்லேலூயா. அன்பு கூர்ந்தீ
நன்றி ஐயா. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா. அரவணைத்தீரே நன்றி ஐயா. அரவணைத்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா. உணவு தந்தி நன்றி ஐயா. உடையும் தந்தி நன்றி ஐயா. உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஜெபம் கேட்டி நன்றி ஐயா. எத்தனை பேருக்கு கத்த ஜெபத்தை கேட்ட? எத்தனை பேருக்கு கத்த தயவை பாராட்டினா? எத்தனை பேருக்கு கத்த நன்மையை செய்தா? எத்தனை பேரை கத்தர் ஆறுதல் படுத்தினா? ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டி நன்றி ஐயா. ஜெயம் தந்தி நன்றி ஐயா. ஜெயம் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஆமென். ஸ்தோத்திர பலி. ஓ க்ளோரி ஜீசஸ். ராஜா ஓ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. கூட வைத்தி நன்றி ஐயா. ஆட வைத்தி நன்றி ஐயா. கூட வைத்தி நன்றி ஐயா. பாட வைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் சொல்லுங்க உமக்கே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் ஹல்லேலூயா. அபிஷேகித்தி நன்றி நன்றி ஆண்டவரே. அனலாக்கினி நன்றி ஐயா. அனலாக்கினி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி நன்றி அப்பா. ராதலகா ரிதுலோ. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் ஓ ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் அப்பாவுக்கு. எங்கள் துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். கிருபை பெருகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில கிருபை பெருகட்டும். தயவு பெருகட்டும். நன்மைகள் பெருகட்டும். கர்த்தர் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறார். சகல உபத்திரவங்களிலும் சகல நெருக்கத்திலும் நீரே இவர்களுக்கு ஆறுதலா இருப்பீராக. நீரே இவர்களுக்கு ஆறுதலா இருப்பீராக. உண்மையில் அடைக்கலம் புகுவோருக்கு அவர்கள் சந்தோஷமிக்கத்தக்க கம்பீரப்பிக்கத்தக்க அதிசயத்தை செய்கிறவரே. ஆலோசனை கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் ஓ ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. நன்றி ஐயா.
நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தகுதியில்லா அடிமை என்றும் நினைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீ. நான் எப்பவுமே நினைக்கிறது உண்டு, தகுதியில்லாத எனக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்தார். நல்ல அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல அன்பு என்கிற வார்த்தைக்கு மேலாக கோடி கோடியாக அது பெரியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகுதியில்லாத நமக்காக குமாரனை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இது நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா சொல்லுங்க. தகுதியில்லா அடிமை என்றும் நினைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி. கர்த்தர் நம்மளை தாங்குகிறார், தாங்குகிறார், ஏந்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு தாய் தன் குழந்தைக்கு தோளில சுமந்து அந்த பிள்ளைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறது போல கர்த்தர் நம்மளை தாங்குகிறார், ஏந்துகிறார், நம்மளை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. தப்பி போக ஒரு போக்கை நமக்கு உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம கண்கள் எல்லாம் இருளாய், நம் கண்கள் அல்லேலூயா நாம் வழி தெரியாத ஆடுகளைப் போல இருக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு வழியை காமிக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு ஆட்டின் பின்னே அவர் போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 99 ஆடு இருந்தாலும் அந்த ஒரு ஆடு, மந்தையை விட்டு போன ஆடுக்காக அவர் தேடி போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை தேடி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களை, அதனால்தான் யாக்கோபு சொல்றார், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். 32வது ஆதியாகம புத்தகத்துல பாருங்க, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இது வரைக்கும் நீ நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். அல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே, பாவிகளாக அந்தகார இருளில் இருந்த எங்களை அல்லேலூயா இந்த ஆச்சரியமான ஒளி இடத்துல, இந்த அல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய சபையில, உம்முடைய பேரின்பத்துல அல்லேலூயா எங்களை கொண்டு வந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 என்று துதிக்கிறோ. நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோ. எத்தனை பேரை நினைச்சு நன்றி 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 என்று துதிக்கிறோ. நல்லவரே நன்மைகளை நினைக்கிறோ. இரவோ பகலோ எதை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ எதை நினைந்து இதுவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட தடைகளை தடைகளை, கடன் என்கிற தடையை உடைத்தி, வியாதி என்கிற தடையை உடைத்தி, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்தி வாக்கு தந்து தேற்றினீரே. எங்களுக்கு நீரே ஆறுதலா இருந்தீர் ஆண்டவரே, எங்களுக்கு நீரே வழியா இருந்து, எங்களுக்கு நீரே சத்தியமா இருந்து. சொல்லுங்க மீண்டும் ஒரு விசை, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்தி வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா. கோடி நன்றி அப்பா. எங்கள் உள்ளம் பொங்கி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி
நீ பழுகி பெருகு என்று சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. எங்க இருதயம் உமக்குள்ள ஆண்டவரே பெருகட்டும், பழகட்டும்பா. உம்முடைய சந்ததி பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்து இவ்வளவாய் எங்களுக்கு நன்மை செய்தீர். நாங்கள் எவ்வளவு உமக்காக செய்திருப்போம் ஆண்டவரே. நாங்கள் எண்ணத்தை செலுத்தியிருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தரை நல்லா தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்பி இன்றைக்கு ஆலயத்துக்கு யார் யார் வந்திருக்கீங்களோ அவங்கள எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் சத்தியம் சொல்லுது, நான் சொல்லலை, சத்தியம் சொல்லுது. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவங்களுடைய பலவீனம், பலன், ஆவிக்குரிய நிலைமை, அவருடைய ஜீவியங்கள், குடும்பங்கள், தேவைகள், வருமானங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சற்று நேர தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. 7, 8, 9, 10. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்ற ஒரு சத்தம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே, அவரே மகிமையின் ராஜா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா, தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அவருடைய நாமம் வாழ்க. யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், அவர் உட்பிரவேசிக்கட்டும். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர் என்றெல்லாம் இந்த சங்கீதத்திலே வாசிக்க கேட்டோம். மகிமை என்று சொல்லும்போது அளவிட முடியாத ஒரு பிரகாசம், அளக்க முடியாது. இவ்வளோதான்
40 வாட்ஸ், 30 வாட்ஸ், 100 வாட்ஸ், மெர்க்குரி அப்படிலாம் அளவிட முடியாது. அளவிட முடியாத ஒரு பிரகாசம், அதுதான் மகிமை. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, இந்த மகிமையின் ராஜாவுக்கு நம்முடைய இருதயமாய இடத்திலே இடம் கொடுப்போமே ஆனால் அவர் நம்மோடு கூட வந்து உட்பிரவேசித்து என்ன செய்வாராம்? போஜனம் பண்ணுவார். 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியிலே இன்றைக்கு நின்று தட்டுறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளாய் நான் மகிமையின் ராஜா பிரவேசித்து அவனோடு கூட அவர் போஜனம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயமாகிய கதவை அவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணி வாசம் செய்ய விரும்புகிறார். மனிதனுடைய இருதயத்தை யாரும் அறிய முடியாது. இந்த பிள்ளைங்களுடைய இருதயத்தை யாரும், அப்பா அம்மா நான் யாரும் அறிய முடியாது. அதை தேவன் ஒருவரே அறிவார். மகிமையின் ராஜாவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுத்தால் நானும் நீங்களும் மகிமை உள்ளவர்களாய் மாற முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். 33:17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தியதாக காணும். நம்முடைய மகிமையின் ராஜாவுக்கு நாம் இடம் கொடுப்போமே ஆனால் நம்முடைய கண்கள் அவரை மகிமை பொருந்தியதாக காணும். யெகோவா தேவன்தான் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். சீனாய் மலையிலே அவர் இறங்கி வந்தபோது அவருடைய மகிமையை யாராலும் பார்க்க முடியவில்லை. அவ்வளவு மகிமை நிறைந்தவராய் காணப்பட்டார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த கர்த்தருக்கு நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுப்போமே ஆனால் நிகழ்கின்ற காரியத்தை தான் நான் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது சகேவு என்கிறதான ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி காட்டத்தி மரத்திலே ஏறி அவன் அவரை காண விரும்பினான். இயேசு எப்படிப்பட்டவரோ, மகிமையின் ராஜாவுக்கு அவன் இடம் கொடுக்க அவன் ஆயத்தம் உள்ளவராய் இருந்தான். சகேவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். அவனுக்கு அவனுடைய எதிர்பார்த்த தன்மை நிறைவேறிவிட்ட என்கிற சந்தோஷத்தினாலே ஆண்டவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனான். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. மகிமையின் ராஜா ஒருவருக்குள்ளே வருவாரே ஆனால், ஒரு வீட்டுக்குள்ளே வருவாரே ஆனால் அந்த குடும்பத்துக்கு, அந்த வீட்டுக்கு, அந்த தனிப்பட்ட நபருக்கு ரட்சிப்பு உண்டாகும். சகேவை பார்த்து சொன்னார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, நீங்களும் நானும் மகிமையின் ராஜாவுக்கு இடம் கொடுப்போமே ஆனால் ஆபிரகாமின் குமாரனாக குமாரத்தியாக மாறிவிடுவோம். மகிமையின் தேவனுக்கு இடம் கொடுப்போமே ஆனால் தேவ பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அருமையானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரராக குமார்த்திகளாக மாற வேண்டுமே ஆனால் மகிமையின் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். யார் இந்த மகிமையின் ராஜா? வானத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த தேவாதி தேவனுடைய குமாரன். அடுத்த வாரம் கொண்டாட போகிற கிறிஸ்துமஸுக்கு கதாநாயகன். அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவகுமாரனுக்கு இடம் கொடுக்க வேண்டும்.
சகேவு இடம் கொடுத்தான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட்டான். நீங்களும் நானும் அந்த மகிமையின் தேவனுக்கு இடம் கொடுப்போமே ஆனால் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனாக, ஆபிரகாமின் குமாரனாக மாற்றப்படுவோம். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38, 39 வாசிங்க. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று, ஜுரம் நீங்கி போயிற்று என்று கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மகிமையின் ராஜா நம்முடைய இல்லத்துக்குள்ளாக, உள்ளத்துக்குள்ளாக வருவாரே ஆனால் நம்முடைய காணப்படுகிற பயங்கரமான வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும் என்று இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். பேதுருடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார். அவருடைய வியாதி நீங்கி போயிற்று. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆத்துமாவிலே பயங்கரமான ஒரு துக்கம் நிறைந்திருக்கிறது. உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவிலே சில வேளைகளிலே துக்கம் என்கிற வியாதி, பயம் என்கிற வியாதி, நெருக்கம் என்கிற வியாதி, கடன் என்கிற வியாதி எல்லாம் நெருங்கி நம்மை அழுத்துகிறது. இந்த மகிமையின் ராஜாவுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுப்போமே ஆனால் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி போகும். அல்லேலூயா. சத்தமே வரலையே. நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்கி போகும். அதுதான் இந்த சத்தியம் சொல்கிறது. பேதுருடைய மாமி வீட்டுக்கு அவர் போனார். இங்கே யாரும் இல்லை, வராதன்னு அங்கே யாரும் சொல்லலை. அந்த அம்மா சிக்கா படுத்து கிடக்காங்க, இங்கே ஆம்பளை இல்லை, வராதன்னு சொல்லலை. இடம் கொடுத்தார்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார். அந்த சகோதரியுடைய வியாதி பலவீனம் எல்லாம் நீங்கி போயிற்று. சகேவு இடம் கொடுத்தான், ரட்சிப்பு கிடைத்தது, தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு அந்தஸ்து கிடைத்தது. இப்போ பேதுருடைய மாமி இடம் கொடுத்தால் அவளுக்கு சுகம் கிடைத்தது. தீராத வியாதிகளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு, அந்த மகிமையின் ராஜாவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள், எல்லாமே சீராகிவிடும். அல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா 8வது அதிகாரம் 49 51 வரைக்கும் வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவார் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். போதும், அவள் மரித்து போகவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்றார். எவருடைய மகளை மகிமையின் ராஜா உயிரோடு எழுப்புகிறார். மகிமையின் ராஜா அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தபடினாலே அழுகையெல்லாம் சந்தோஷமாக மாறிற்று. மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தபடினாலே மரணத்தின் மேலே ஜெயம் உண்டாயிற்று. அருமையானவர்களே, நம்மிலும் மரித்து போன தன்மைகள் காணப்படுமே ஆனால் நம்முடைய காரியங்களின் மேலும் நமக்கு ஜெயம் உண்டாகும். மரண வல்லமையின் மேல் உயிர் மீட்சி உண்டாகும். மரித்து போன நம்முடைய உறுப்புகளின் மேல் பலன் உண்டாகும், உயிர் உண்டாகும். ஆவியானவர் சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். மகிமையின் தேவன் நமக்குள்ளே வருவாரே ஆனால் மரித்து போன நம்முடைய சரீர உறுப்புகளின் மேல் உயிர் உண்டாகும். மரித்து போன உன்னுடைய தொழிலின் மேல் உயிர் உண்டாகும்.
மரித்து போன உன் ஜெப ஜீவியத்தின் மேல் ஒரு உயிர் மீட்சி உண்டாகும். பிரியமானவர்களே, சாத்தான் மரண பயத்தை கொண்டு வருகிறவன். மகிமையின் ராஜாவோ அதன் மேல் ஜெயம் எடுத்து உங்களுக்கு எனக்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கும் எனக்கும் மரணத்தின் மேல் ஜெயம் கொடுக்க வல்லவர்தான் மகிமையின் ராஜா. ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, இல்லையா? அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைகளுக்கு நீங்களாக்கி மீட்பேன் என்று மகிமையின் ராஜா சொல்லுகிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் தான் மகிமையின் ராஜா. மரண வாசல்களின் மேல் ஜெயம், பாதாள வல்லமைகளின் மேல் ஜெயம், சத்துருவின் போராட்டத்தின் மேல் ஜெயம், தோற்று போன உங்களுடைய வாழ்க்கையின் மேலே ஜெயம் கொடுக்கிறவர் தான் இந்த மகிமையின் ராஜா. வானத்தை விட்டு சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறார் மனித அவதாரம் எடுத்து. அதைத்தான் நீங்களும் நான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யார் இந்த மகிமையின் ராஜா? உனக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர், உனக்கு மகிமை கொடுக்கக்கூடியவர், உனக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடியவர், உன்னுடைய கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துகிறவர், உன்னை வாழ வைக்கக்கூடியவர் தான் இந்த மகிமையின் ராஜா. பாதாள வல்லமையின் மேல் அவர் ஜெயத்தை கொடுத்தார். மரண வல்லமையின் மேல் அவர் ஜெயத்தை கொடுத்தார். அடுத்ததாக பார்க்கிறோம், ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே, ரோமர் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எனக்கு அருமையானவர்களே, யார் இந்த மகிமையின் ராஜா? அந்த மகிமையின் ராஜாவுடைய மகிமை செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒருவனை ஞானஸ்தானம் என்னும் சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துகிறது. அல்லேலூயா! ஞானஸ்தானம் என்னும் சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துகிறது. ஞானஸ்தானம் என்பது மகிமையின் ராஜா நமக்குள் பிரவேசிக்கிறதை காட்டுகிறது. ஒருவன் ஞானஸ்தான சத்தியத்திற்குள் இடம் கொடுக்கும் போது அந்த மகிமையின் ராஜா அவருக்குள்ளாகவே வந்து விடுகிறார். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறதை காட்டுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறதை காட்டுகிறது. நல்ல பனி வந்தோடனே கம்பளி ஆடையை தூக்கி போட்டுக்கிறோம். இங்கே பனி கம்மி, வட தேசத்தில் பாருங்க பனியாக உறைந்து இருக்கிறது. நல்ல கம்பளி ஆடையை போட்டுக்கொள்கிறோம். வெயில் வந்தால் நல்ல நைஸ் காட்டனை போட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவை தரித்து கொள்கிறது போலதான் இந்த ஞானஸ்தான சத்தியமும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் இந்த ஞானஸ்தானம் நம்மை பாதுகாக்கிறது என்று பொருள். எல்லா சூழ்நிலைகளிலும் ஞானஸ்தானம் பெற்ற ஒருவன் அவன் பாதுகாக்கப்படுவான். அவனுக்குள்ளாக மகிமையின் ராஜா வந்து விடுவார். அவனை சத்தியத்தின்படி போதித்து நடத்தி அவன் வழி தவறாதபடி நேரான பாதைகளை அவனை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடியவர் தான் இந்த மகிமையின் ராஜா. அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கும் போது, தேவனை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்காத யாராவது இருந்தீர்கள் என்றால் இந்த வருஷ கடைசியில் புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பாவத்தை விட்டு விட்டு
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் என்னும் சத்தியத்துக்குள் உங்களை உட்படுத்தி கொண்டீர்களே, ஆனால் மகிமையின் ராஜா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்களை தவறவிட மாட்டார், உங்களை வழி தவற விட மாட்டார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். உங்களை பாதுகாப்பதற்கு உங்களோட கூட அவர் இருப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர்தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். பழைய மனிதனாகிய பழைய ஆதாமை சிலுவைகளை அறையுங்கள். கிறிஸ்துவனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுங்கள். இவன்தான் புதிய மனிதன். இவனில் முன்பு இருந்த பாவ அக்கிரமங்கள் இருக்காது, காணப்படாது. முன்பு இருந்த பாவ பழக்க வழக்கங்கள் காணப்படாது, காணப்படவும் கூடாது, அதை தொடரவும் கூடாது. உலகத்தின் பின்பாக இப்படிப்பட்டவர்கள் செல்லவும் கூடாது, விட்டு வந்ததை தொட்டு விடவும் கூடாது. இதுதான் ஞானஸ்நான சத்தியத்துக்குள் நீ வரும்போது ஆவியானவர், மகிமையின் ராஜாவானவர் உனக்குள்ளே செய்கிற கிரியைகள், நீ தொட்டு வந்ததை திரும்ப தொடாதபடிக்கு உனக்கு வேலி அடிக்கிறவர் தான் இந்த மகிமையின் ராஜா. ஆனால் இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் தான் எடுத்தார்களா என்கிற கேள்விக்குறி வருகிறது. அப்படியே பாவ பழக்க வழக்கங்கள் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுத்தார்களா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. பிரியமானவர்களே, மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை எடுத்தவர்கள் விட்டு வந்ததை திரும்பி பார்க்க கூடாது. நாய் கக்குனதை தின்னது போல திரும்பி பார்க்க கூடாது. அதற்கு உதவி செய்வதற்காக தான் மகிமையின் ராஜா உனக்குள்ளே வந்திருக்கிறார். 5வதாக எபேசியர் 1:17-19 வரைக்கும் வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலேயே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை தந்தருவாராக, கொடுப்பாராக. இந்த மகிமையின் ராஜா என்ன பண்ணுகிறார்? உங்களுக்கும் எனக்கும் பிரகாசமான ஒரு மனக்கண்ணை கொடுக்கிறார். இப்போ எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, எல்லாரும் பார்க்குறோமா? பார்க்குறியாம்மா? என் உருவம் தெரியுதா? சரி, ஓ உருவமும் எனக்கு தெரியுது. பிரகாசமான மனக்கண்ணுன்னா அது என்ன கண்ணு சொல்றா? நினைக்காதடா, சொல்லுடா. பிரகாசமான மனக்கண்ணுனா என்ன கண்ணு? நல்லா பிரைட்டாக இருக்கும், அப்படி தானே? கரெக்டாக சொல்லிட்டேன். பிரகாசமான மனக்கண்ணை அவர் நமக்கு தந்தருள்வாராக. நம்முடைய மனக்கண்ணை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். சில வேளைகளிலே நம்முடைய கண்ணு மங்கி போகுது. குருட்டு போயிடலான்னு கேட்போம். கண்ணு தெரியல, அவனுக்கு கண்ணு தான் இருக்கும், நல்லா தான் பார்ப்பான். தடுமாடி விழும்போது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து நடக்கக்கூடாது, குருட்டு போயிடலாம், நீ கல் தட்டி கீழே விழுத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரகாசமான மனக்கண் எதற்காக? அங்கே எழுதுகிறார், நாம் பிதாவை அறிந்து கொள்ளும்படியாக. இந்த பிதா யார், குமாரன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசமான மனக்கண்ணை இந்த மகிமையின் ராஜா நமக்கு தருகிறார். நம்முடைய அழைப்பை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தார்? சபை நடத்துறதுக்கு அழைத்தாரா? தெருவாந்து தெரு பிரசங்கம் பண்றதுக்கு அழைத்தாரா? இல்லை எவாஞ்சலிஸ்டா இருக்க அழைத்தாரா? இல்லை நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து சோறு திங்கிறதுக்கு என்னை அழைத்தாரா?
அப்படி என்று அந்த மனக்கண்ணை, அந்த அழைப்பை அறிந்து கொள்ளும்படியாக, நம்முடைய அழைப்பை சரியாய் அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசமான மனக்கண். நமக்கு தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த அழைப்பு. அதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை நான் எப்படி ஆயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைகளை அறிந்து கொள்ளும்படியாக இந்த பிரகாசமான மனக்கண். 4 காரியங்கள். தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவருடைய சத்துவம் என்ன? அவருடைய வல்லமை என்ன? எவரு வீட்டிலே ஜுரமாயிருந்தவளை குணமாக்கிய தேவன், ரட்சிப்பில்லாமல் இருந்த சகேவுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன், மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பின தேவன். இதுதான் தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவன். நம்முடைய தேவன் நமக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு பிரகாசமான மனக்கண்ணை தந்திருக்கிறார். நாம் பிதாவை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நமது அழைப்பை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்வான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? அருமையான சபையே, நீங்களும் நானும் எதற்காக பிடிக்கப்பட்டோம்? அந்த அழைப்பை அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசமான மனக்கண். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்திலே, நாம் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியாவிட்டால், ரோமர் 1:28 படிங்க. அப்படியே கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதான் சொல்கிறேன், காலையிலே பயில் படிக்க வர்றவங்க நல்ல முன்னக்கூட்டியே எழும்பி ஜோம் பண்ணி சோத்திரம் பண்ணி வரணும். தப்பாக படித்தா எப்படி? நீங்களும் குழம்பி நானும் குழம்பி போர்டும் குழம்பி எது உண்மைன்னு தெரியாமல் போயிடும். பயில் படிக்க வர்றவங்க சும்மா இல்லை, அது ஒரு ஊழியம். திருப்பி சொல்கிறேன், திரும்ப படிமா. 1:28. தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு இப்போ மனசு இல்லை. மனதில்லாமல் இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் தேவனை அறியக்கூடிய விதத்தில் அறியாவிட்டால், தேவனை நீங்களும் நானும் அறியக்கூடிய விதத்தில் அறியாவிட்டால் நமக்குள்ள என்ன வருமா? கேடான சிந்தை. கேடான சிந்தைனா என்னது? தவறான எண்ணம். தேவனை அறிகிறது எதற்காக? அந்த கேடான சிந்தைக்கு தப்பி பிழைக்கும்படியாக. கேடான எண்ணங்கள் நமக்குள்ளே உண்டாகும். அப்படி கேடான சிந்தை நமக்குள்ளே வறுமையானால் நானும் நீங்களும் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் முடிங்க அறியவில்லை என்று அர்த்தம். தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருந்தால் கேடான எண்ணங்கள், சிந்தைகள், பழக்க வழக்கங்கள்லாம் நமக்குள்ள வராது. அப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தைகளும் பழக்க வழக்கங்களும் வந்தால் தேவனை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை என்று அப்போஸ்தலன் இங்கே எழுதுகிறார். மகிமையின் ராஜா நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும். வாசிங்க ரோமர் 1:24. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இந்த மகிமையின் ராஜா நமக்குள்ள வராவிட்டால் கர்த்தர் நம்மளை எதுக்கு ஒப்பு கொடுப்பார்? அசுத்தத்துக்கு, அசிங்கத்துக்கு.
இவைகள் தான் தேவனை இழந்து போனவர்களிடத்தில் காணப்படுகிற கூடிய காரியங்கள். கேடான சிந்தை, கேடான எண்ணம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பிரியமானவர்களே, இந்த மகிமையின் ராஜாவுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்கும் பொழுது, அந்த கேடான எண்ணங்கள் வரும்போது மகிமையின் ராஜா அதற்கு நீங்களாக்கி நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? கேடான எண்ணங்களுக்கும் காரியங்களுக்கும் நம்மை தப்புவித்து விடுவிக்க வல்லவர். அருமையானவர்களே, ரோமர் 8:30 படிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுதான் நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறது. யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருப்பார், ஆனால் நிச்சயமாக அவர் முன்குறித்தபடியினால தான் அழைத்திருக்கிறார். இந்த சபையில் நீங்களும் தானும் சும்மா இருக்கல, முன்குறித்தபடியினால தான் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களை அவர் மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், உங்களுக்கு இந்த சபைக்கு பெத்தேல் கிறிஸ்தவ அசம்பிளிக்கு தேவன் சொல்கிற புத்தி என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. போதும். நீங்க எந்த அழைப்பினால் பிடிக்கப்பட்டீர்களோ, எந்த அழைப்பினால் அழைக்கப்பட்டீர்களோ, தினமும் நான் 4 மணிக்கு எழுவி ஜெபிப்பேன் என்கிற ஒரு அழைப்போடு இருந்தீர்களானால் அதை உங்களை பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நமக்கு அறிவுரை சொல்கிறது. நமது அழைப்பிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 1:19 படிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு, நீங்கள் இதை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்ணை அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு இந்த பிரகாசமான மனக்கண்? மேலே படித்தமே, நம்முடைய அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஊழியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் நீங்கள் அறிந்து நடக்கும்படி பிரகாசமான மனக்கண்ணை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நமக்கு கொடுத்த அவர் தரிசனம் மங்கி போகக்கூடாது, அது அணைந்து போகக்கூடாது. ஒருவருக்கு பாட்டு பாட நல்ல தாளம் இருந்ததுன்னா அந்த தரிசனத்தில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். மியூசிக்கு பாடுறதுக்கு அவருக்கு கிருபை இருக்குன்னா அதில் உறுதியாக இருக்க வேண்டும். பைபிள் படிக்கிறதுக்கு கிருபை இருக்குன்னா அதில் உறுதியாக இருந்து நல்ல திறமையாக கர்த்தருக்கு மகிமையாக அதை வாசிக்க வேண்டும். நம்முடைய அழைப்பிலே மங்கி போகக்கூடாது, நம்ம அழைப்பின் தரிசனம் குறைந்து போகக்கூடாது. என்னை எதற்காக அவர் அழைத்தார், என்னை எதற்காக அவர் பிடித்தார்? 80 வயசில் 21 கிலோமீட்டர் நான் வரேன், வந்தால் 4 பேர் இருக்காங்க. என்னை எதற்காக பிடித்தார்? 6 மணிலேருந்து பிரயாசப்பட்டு தண்ணி எடுத்து நானே தண்ணி அடித்து குளித்து அயன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி நானே அங்கேருந்து ஒண்டியாக ஒரு டிவிஎஸ் 50 எடுத்து ஓட்டிக்கிட்டு மெதுவாக வரேன். ஆனால் பக்கத்தில் 10வது வீட்டில் இருக்கிறவங்க 10 மணிக்கு வராங்க. உன்னை எதற்காக பிடித்தார்? நீ நஷ்டமடைந்து போவதற்காக உன்னை பிடிக்கவில்லை. இந்த உலகத்தோடு உலகமாக நீ மக்கி போவதற்காக உன்னை தேவனை பிடிக்கவில்லை. அவரை ஆராதிக்கும்படியாக உன்னை பிடித்தார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் உன்னை பிடித்தார். அதை நீ மறந்து போனாயோ? அதை நீ மறந்து போனாயோ? ஓரிஷரா பக்கரதீல ராபூதினமா, அதை நீ மறந்து போகாதே. நான் இவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணி எனக்கு ஒண்ணுமே வாய்க்கலையே என்று சொல்லி அழுது புலம்புகிட்டு இருக்கிற அருமையான மகளே, உனக்கு வருகிற தேவனுடைய வார்த்தையை கேள்.
உன்னுடைய மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள். ஓ ரிபாக்கர் அதி ரமூதிய நம சாந்தூல ராபாக்கர, அப்பொழுது நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள். இவ்வளவு நாள் நான் ஆலயத்துக்கு வந்து ஒண்ணுமே எனக்கு சித்திக்கவில்லையே என்று புலம்பாதே. உன்னை நீ ஆராய்ந்து பார்த்து சிந்தித்துக்கொள். உன்னை அழைத்த நோக்கத்தை நீ அறிந்து கொள். அங்க ஒரு சபை இருக்கு. அந்த சபையில் மத்தியானம் சோறு போடுவாங்க. என்ன போடுவாங்க பிரதர்? பூவா அன்னம் போடுவாங்க. இந்த ஜனங்க உண்மையா ஆராதிக்கிற ஜனங்க ஒரு 10% 15% வரும். ஒரு நாள் சீஃப் பாஸ்டர் வந்தார். அவர் வந்து கரெக்டாக 9 மணிக்கு ஆராதனை. யாரையும் நான் குறை சொல்லலை. ஐயையோ பிரதர் என்னையே தான் பேசுகிறாரு அப்படின்னு தப்பாக நினைக்காதுங்க. குற்றமுள்ள இருதயம்தான் குறுகுறுக்கும். தவறு இருந்தால் திருத்திக்கிடுங்க. சென்ட்ரல் பாஸ்டர் வந்தார். 30% தான் ஆள் இருந்துச்சு. 600 பேர் வர வேண்டிய இடத்துல 100 பேர் இப்படி தான் இருந்தாங்க. சபை முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டருக்கு சென்ட்ரல் பாஸ்டர் வந்து கடுமையான சீஃப் பாஸ்டர் கடுமையான திட்டு. நீ என்னடா சபை நடத்துகிற? என்ன சபை நடத்துகிற? 30 பேர் 40 பேர் வந்து இருக்கிறதுக்காக சபை நடத்துகிற? செம்ம டோஸ் விட்ட உடனே அவர் அடுத்த வாரத்துலேருந்து என்ன பண்ணிட்டார்? கதவை பூட்டிட்டார். உள்ளதாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், புல்பீட் மேலே இருந்து சொல்கிறேன். பூட்டிட்டார். மக்கள் தாராளமாக குளிச்சு சென்ட் அடித்து ஸ்ப்ரே அடித்து ஆடி ஓடி அப்படி வராங்க. கதவை பூட்டியிருக்கு. வாட்ச்மேன்ட்ட சொல்கிறார் கதவை திறக்காத அப்படின்னு. நின்று பார்த்தாங்க, போயிட்டாங்க. 5 வாரம் ஆச்சு, இன்னும் கதவை திறக்கலை. கரெக்டாக 9:30 மணிக்கு கதவை பூட்டிடுவார். அப்புறம் ஒன்றொன்னா வருது. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பான். அல்லேலூயா. இப்போ ஒழுங்காக நடக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சம்பவம். போன வாரம் கூட கதவை அடைச்சிட்டாங்க. அருமையானவர்களே, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்பதை இன்றைக்கு ஜனங்கள் மறந்து காணப்படுகிறார்கள். இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவன் யார்? சொல்லுங்க டக்கு டக்குன்னு. அதோட இன்னொரு பரிசு, அந்த இதுக்கு டிசம்பருக்குள்ள இன்னொரு பரிசு வந்துடும். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்காக வழியை ஆயப்படுத்த முன்கூட்டியே அனுப்பப்பட்டவன். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்று யோவான் 1 அதிகாரம் 29வது வசனத்திலே சொன்னவன். இவர்தான் மேசியா, இவர்தான் தேவகுமாரன் என்று சொன்னவன். லூக்கா 7வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவனுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, கட்டுண்டு காவலில் இருக்கும்போது தன்னுடைய சீசர்களை அழைத்து என்ன சொல்கிறான்? வர்றவரு நீர்தானா? வர்றவரு நீர்தானா? இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? கண்ணு மங்கி போச்சு அவனுக்கு. 8 அதிகாரத்துக்குள்ள கண்ணு மங்கி போச்சு. இவர் தான் மேசியான்னு சொன்னான், வழியை ஆயத்தப்படுத்த சொன்னான், இவர் தான் மெய்யான தேவகுமாரன் சொன்னான். இப்போ வர்றவர் நீர்தானா? உபத்திரமும் பாடும் கஷ்டமும் வரும்போது நம்முடைய மனக்கண் மங்கி போகும். அதனால் பிரியமானவர்கள், உங்களை எதற்காக அழைத்தார் அந்த அழைப்பிலே உறுதியாயிருங்கள். அவனது மனக்கண் மங்கி போகிவிட்டது. பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரங்கள் வரும்போது நம்முடைய கண்ணு மங்கவே கூடாது. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது மங்கவே கூடாது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே வானத்திலே இருந்து அக்கினியை இறக்கினவன், 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவன், ஒரு எசபேலுக்காக பயந்து ஓடுறான். சூற செடிகளை போய் ஒழிச்சுக்கிறான், கெபிகளை போய் ஒழிச்சுக்கிறான். அவன் ஒழிச்சிருந்த கெபியை நானும் உங்கள் பாஸ்டரும் பார்த்துட்டு வந்தோம். எப்பேற்பட்ட கெபினா கொகை. இப்போ அது மக்கி போயிருக்கு. அப்படி தொட்டால் மண்ணெல்லாம் உழுது. பார்த்துட்டு வந்தோம். அதுக்குள்ளே போய் ஒழிச்சுக்கிட்டான். நீ எதற்காக பிடிக்கப்பட்டாய்?
உன்னுடைய அழைப்பு என்னது? கீபோர்டு போட உன்னை அழைச்சாருன்னா கரெக்டாக 9 மணிக்கு இங்கே வந்து மியூசிக் ஆரம்பிச்சிருக்கணும். பைபிள் படிக்கிறதுக்கு உன்னை அழைச்சிருந்தாருன்னா கரெக்டாக சபை ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்திருக்கணும். அப்போ தான் மகிமையின் ராஜா உனக்காக யுத்தம் செய்வார், உனக்காக கிரியை செய்வார், உனக்காக நன்மை செய்வார். ஆடி அசைஞ்சு 9:45 10 10:30 வர்றது என்ன பழக்கம்? அவ்வளோ நிர்விசாரமாக போச்சா? 10 மணிக்கு ஆஃபீஸில் 5 நிமிஷம் தான் கிரேஸ் பீரியட், அதுக்கு மேலே போனால் அட்டண்டன்ஸ் கேன்சல். இதெல்லாம் தெரிஞ்சு தானே வரும். அருமையானவர்களை, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வளர்த்து கொள்ளுங்கள். பிரச்சனை போராட்டம் வந்த உடனே அழைப்பை மறந்து போனான். எசபேலுக்காக பயந்து அழைப்பை மறந்து போனான். சூரச்செடிகளே கீழே படுத்து கொண்டான். அழைப்பை மறந்து கெபியிலே ஒதுங்கி கொண்டான். எலியாவினுடைய அழைப்பு என்ன? முந்தின நாள் தான் 400 பேரை ஒத்தியால கொண்டிருக்க. நீ ஒரு பொம்பளைக்கு பயந்து சூரச்செடிகளை ஒழிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் அழைப்பில் உனக்கு என்ன உறுதி இருக்கு? ஒரு வியாதி வந்த உடனே புலம்புனா உனக்கு என்ன உறுதி இருக்கு? எனக்கு வராத வியாதியா? வியாதி எல்லாருக்கும் வரும், அது காமனா. மனுஷனா உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பிரியமானவர்களை, அழைப்பை மறந்து சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொள்ளக்கூடாது. முடியாத காலத்திலும் ஊழியம் செஞ்சாரு உங்க ஊழியக்காரர். முடியல இருக்கும்போதே 2 வாட்டி டாய்லெட் போயிட்டு வந்துடுவார். முடியல, ஊழியம் செஞ்சார். அழைப்பை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். அருமையானவர்களே, கடைசியாக எபேசியர் 1 அதிகாரம் 17 19 வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 1 17 18 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எதெல்லாம் தரணும்? இந்த மகிமையின் ராஜா நமக்கு எதெல்லாம் தரணும்? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம் தரணும். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் தேவனால் பிடிக்கப்பட்டவன், ஞானஸ்தான சத்தியத்துக்குள் உட்படுத்தப்பட்டவன் என்கிற அந்த அழைப்பை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை முதல்ல தரணும், தெளிவை தரணும். அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கும் எனக்கு அவர் தந்தருள வேண்டும். எதற்காக? பிரகாசமான மனக்கண், ஞானத்தையும் தெளிவையும் ஆவியையும் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள. பிரியமானவர்களே, ஒரே பரலோகம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. பரலோகம் நரகம் 2 தான் நினைத்துக் கொள்ளக்கூடாது. பரலோகத்திலே பல வித்தியாசமான இடங்கள் உண்டு. உத்தர கால பரிசுத்தவான்களுக்காக, இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற இடம் புதிய வானம். ரட்சிக்கப்பட்டு தேவ சபையிலே அங்கத்தினாய் இருக்கிறவர்களுக்கு புதிய பூமி. மணவாட்டி சபைக்கு அல்லது கிருபையின் காலத்து சபைக்கு தேவன் வைத்திருக்கிற இடம் புதிய எருசலேம். பிரதிஷ்டை செய்யப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிறவர்களுக்கு சீயோன். பிரியமானவர்களே, அதே போல நித்திய ஜீவனும் உண்டு, நித்திய நரகமும் உண்டு, நித்திய அக்கினியும் உண்டு. பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாலமோன் ராஜாவினுடைய அறிவுரைகள் அத்தனையும் உண்டு. மாயை மாயை எல்லாம் மாயை என்று எழுதுகிறார். இதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் பிரகாசமான மனக்கண் நமக்கு தேவை. நித்தியத்தை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக, பரலோகத்தை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசமான மனக்கண் நமக்கு தேவை. கடைசியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 21 22 படியுங்கள். மகிமையுள்ள கர்த்தர்
அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். இந்த மகிமையின் ராஜா எப்படி இருப்பாராம்? மகா விசாலமான ஆறுகள் உள்ள தேசம் போல் இருப்பார். இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சமாதானத்தை காட்டுகிறது. மகா விசாலமான ஆறுகள் போல இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சமாதானத்தை காட்டுகிறது. அருமையான சபையே, உங்களுக்குள்ளாக சமாதானம் உண்டா? இன்னைக்கு சமாதானத்தோடு கூட சமாதான தேவனை ஆராதிக்க வந்தவர்கள் எத்தனை பேர்? மகிமையின் ராஜாவுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி வந்தவர்கள் எத்தனை பேர்? யார் இந்த மகிமையின் ராஜா? தேவாதி தேவனுடைய குமாரன், கிறிஸ்துவாய் இரட்சகராய் இந்த பூமியிலே வந்த தேவகுமாரன். மகிமையின் ராஜா உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருந்தால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானம் இருக்கும். உங்களுடைய சமாதானம், என்னுடைய சமாதானம் ஒளிந்து போவதற்கு ஒரு செல்போன் கால் போதும். உங்களுடைய சமாதானம் அழிந்து போவதற்கு, என்னுடைய சமாதானம் அழிந்து போவதற்கு ஒரு செல்போனில் வர்ற கால் போதும். செல்போனில் கால் வந்தாலும் சமாதானம் போயிடும், கால் வராட்டாலும் சொல்லுமா சமாதானம் போயிடும். ஏன் 2 நாளாக பேசலை? இவங்க பேசுவாங்க, அவங்க பேச மாட்டாங்க. ஏன் 2 நாளாக பேசலை? எங்கே போன? எதுக்கு போன? இவன் பாவம் செத்து நூலாகி சிக்காகி படுத்து கிடப்பான். அது அங்கேருந்து வரும், மிரட்டும், சமாதானம் போயிடும். செல்போன் வந்தாலும் சமாதானம் போயிடும், செல்போன் வராட்டாலும் சமாதானம் போயிடும். அருமையானவர்களே, சிலர் உண்டு, அவங்க போகிற இடத்துலலாம் குழப்பம், சண்டை, பிரச்சனை. யோனா தீர்க்கதரிசி தேவன் சொன்னபடி போகாதனால தான் அந்த கப்பலில் பிரச்சனையே வந்துச்சு. நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் ஒரு நதியை போல ஓட வேண்டும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 படிக்கிறோம். சமாதானம் உங்களை காத்துக்கொள்ள கடவது. தேவ சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். அவர்தான் யார்? மகிமையின் ராஜா. அவர்தான் யார்? சமாதானம் ஓதும் கர்த்தர். மகிமையின் ராஜா நமக்குள்ளே இருப்பாரே ஆனால், மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரே ஆனால், ஒரு தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னையும் சபையையும் ஆட்கொள்ளும். மகிமையின் ராஜாவுக்கு இடம் கொடுங்கள், சமாதானத்தை பெற்று வாசம் செய்வீர்கள். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம். அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? சமாதானத்தின் தேவன். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், நமதாயர் இவர், மனுவேலர் இவர். சமாதானம் ஓதும் கிறிஸ்து இவர்தான், இவர்தான். புத்தகத்தை எடுத்து படிங்களேன், கிறிஸ்துமஸ் பாட்டு என்னைக்காவது படிங்களேன். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். புத்தகத்துல இல்லையா? 300 புத்தகம் அடிச்சு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்தாரு. ஒருத்தர் கையிலையாவது புத்தகம் இல்லை. எவ்வளவு பாருங்கம்மா, 342. நான் எடுக்கிறேன் கண்ணு தெரியாத வயசுல ஒருத்தர் கையிலும் புஸ்தகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர்.
உங்கள் பிரதிபலனுக்கு ஏற்ற பலனை அவர் கட்டளையிட கடவர். மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான் கிருபையின் ஒரு செயர் இவர், பிரம்மராயர் இவர், நமதாய இவர், சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். அவர்தான் சமாதான காரணர். அவரால் தான் சமாதானம் கொடுக்க முடியும். அந்த மகிமையின் ராஜாதான் சமாதான காரணர். அவர்தான் நம்மை தேடி வந்தவர். அவர்தான் நம்மை வாழ வைக்கிறவர். அவர்தான் நம்மை வழிநடத்துகிறவர். அவர்தான் நமக்கு தேவையான ஆலோசனை தருகிறவர். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னவர் அந்த மகிமையின் ராஜா. எனக்கு அருமையானவர்களே, அருளானந்த மோட்ச வழி காட்டி நாரே, நீலை நாட்டி நாரே, மூடி சுட்டி நாரே, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். யார் இந்த மகிமையின் ராஜா? அவரே சமாதான காரணர். அவரே சர்வ வல்லவர். அவரே சத்தியத்தின்படி நம்மை வழிநடத்தி பாதுகாக்கிறவர். நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நேர்வழியை காட்டி உங்களை என்னை நடத்தி செல்கிறவர் தான் இந்த மகிமையின் ராஜா. அவருக்கு உங்கள் உள்ளத்திலே இடங்கொடுங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். தேவ கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவாகிய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு மாலையில் கேரல் சர்வீஸ் இருக்கிறது. அதாவது கேரல் சர்வீஸ்னால் என்னென்னா, குடும்பமாக வந்து கிறிஸ்மஸ் பாடல்களை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி மாலையில் நமக்கு சரியாக 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் நமக்கு கேரல் சர்வீஸ் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளுங்க. அடுத்த வாரம் 24ஆம் தேதி நமக்கு கேரல் ஃபெஸ்டிவல். அதாவது அப்போ தான் இந்த சிறு பிள்ளைகளுடைய டான்ஸு, யூத்தோடைய செலிப்ரேஷன்லாம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். கேரல் ரவுண்ட்ஸை குறித்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லப்படும். தயவுசெய்து வாட்ஸ்அப்பு நீங்கள் பாருங்கள், வாட்ஸ்அப் பாருங்கள். நமக்கு நியூ இயர் ஆராதனை அன்னைக்கு நமக்கு அன்பின் விருந்து உண்டு. கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வாட்டி அன்பின் விருந்து இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் குடும்பமாக அன்பின் விருந்து வெயிட் பண்ணி சொல்லலாமா? சரி, நாங்கள் வெயிட் பண்ணி சீக்கிரமாக சொல்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி என்ன இருக்குது தெரியுமா? யோவான் டெஸ்ட்டு. சரிங்களா? யூத்து பிள்ளைங்க நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ போடணுமாம்மா? என்ன கிறிஸ்மஸ் குடில் போடணுமா? லாஸ்ட் இயர் போட்ட மாதிரியே போடணும். அதனால் யூத் பிள்ளைங்களுடைய பொறுப்பு கிறிஸ்மஸ் குடில் போடும்படியாக உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதுக்கு முன்னாடி இந்த குடியில் முடிச்சிருவோம். யோவான் குடியில் முடிச்சிட்டோன்னா நமக்கு பெரிய குடியில் காத்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, சபைக்கு வர்றதில் கொஞ்சம் அதிகமாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பல பேர் நீங்கள் சபைக்கு வர்றதில்லை, சபைக்கு வர்றவங்களும் நேரத்தோடு கூட வருகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கொஞ்சம் பொருத்தனம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் சீக்கிரமாக வருவேன்னு சொல்லி, அதனால் சபைக்கு நான் விடாமல் வருவேன் அப்படின்னு சொல்லுங்கள். சபைக்கு வராத உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசிங்க அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அவர்களிடத்தில் உங்கள் பக்தி விருத்தியை சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரமாட்டேங்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆத்துமா ஐசப் காணியில் சுற்றுது, ஐயப்பக்கத்தில் சுற்றுது, எல்லா இடத்துல ஆத்துமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு வர்றதுக்கு மனது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, காலம் ரொம்ப கொடுமையாக இருக்குது, கடுமையாக இருக்குது. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ பயபக்தி இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் சொல்லுங்கள். அது அன்பாக சொல்லுங்கள், பச்சமாக சொல்லுங்கள். போவாஸ் ரூத்துக்கு பச்சமாய் நடத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கொஞ்சம் அந்த புத்திமதியை சொல்லி சபைக்கு வர பாருங்கள். கடந்த ஒரு வாரமாக பாஸ்டருக்கு பெரிய சளியோடைய நெருக்கம், சளி, அந்த லங்ஸில் ஃபுல்லாக சளி ஆயிடுச்சு. அவருடைய அந்த சுவாச குழாயில் நிறைய சளி. நாங்கள் ஒரு வாரமாக மிகவும் அவதிப்படுகிறோம். அவருக்கு நைட்டெல்லாம் அவர் பார்த்து அவருக்கு தைலம் தேய்ச்சி விடுறது, மாத்திரை டாக்டர்கிட்ட போய் ஊசியெலாம் போட்டு வந்துட்டோம், அப்போவும் கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு மெடிக்கல் மூலியமாக அப்படியே மாத்திரை கொடுத்து இப்போது ஒரு 50% ஈலாயிருக்கார். இன்னும் ஒரு 50%க்காக ஜெபித்து கொள்ளுங்க. அதனால் அவர் நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறார். அதனால் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வைத்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நாட்கள்னால ஆண்டவருக்கு அதிகமாக நம்ம மகிமை கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்க, பலத்தை. அது நான் எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா, அந்த ஒரு வாரம் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். வீட்டில் நமக்கு யாருக்காவது உடம்பு முடியலன்னா நமக்கு வீடே என்ன ஆகிடும்? சோகமாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் சபைக்கு வராதவங்கக்கிட்ட தயவு செய்து இதெல்லாம் சொல்லி சபைக்கு வர வைங்க. சரீர பலம் நமக்கு முக்கியம், குடும்ப ஆசீர்வாதம் முக்கியம், பிள்ளைகளுடைய பாதுகாப்பு முக்கியம். இதெல்லாம் சபைக்கு வரும்போது கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வராமல் இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நஷ்டத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது. அநேகருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இன்றைக்கி இந்த நாட்களில் எல்லாரும் பின்வாங்கி போகிறாங்க. சில பேர்லாம் பின்வாங்கி போகிறாங்க. நல்ல வசனத்தை சொல்கிறவங்க, அப்படியே ஊழியத்தில் டான் இருக்கிறவங்களா பின்வாங்கி போய் எங்கெங்கேயோ மலைக்கு ஏறுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மலைக்கு ஏறாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளணும். புரியுதாப்பா? மலைக்கு ஏறாதபடி காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு உலகத்தான் மலைக்கு ஏறலாம், நம்ம மலைக்கு ஏறக்கூடாது. பெத்தேல் சபை படிக்கு தான் ஏறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஜெபித்து கொள்ளுங்க. ஆனால் ஆத்மாவுக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலப்பில் வைத்து என்ன பண்ணக்கூடாது? கலப்பையில் கையை வைத்து திரும்பி பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுதும் காணிக்கை நேரம். கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை விதைப்போம். நம்ம சபைக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ரொம்ப பிரயாசப்பட்டோம் ஒயிட் வாஷ் பண்ணுவதற்கு. ஆனால் பார்த்தவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் சபையில் நீங்கள் ஒயிட் வாஷ் செய்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமான முக்கியத்துவம் என்னென்னா, நீங்கள் மேலே தர வலிக்கணும். நம்ம பின்னாடி ஒரு 3 ஃபேனு அவுட்டு. ஏன் அவுட்டுனா, மேலே தர வலிக்காதனால தண்ணி தேங்கி அந்த ஃபேனுடைய ஹோல்ஸ்லேருந்து தண்ணி ஒழுகி ஒரு குடம் இல்லை, ஒரு சொம்பு நிறையா தண்ணி உள்ளே இருக்குது ஃபேனுக்குள்ளே. பாலசுப்ரமணியா சுவிட்சை போடுறாரு, குற்றாலம் மாதிரி அடிக்குது ஃபேன் தண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் மே மாதம் இல்லை ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நம்ம சபையுடைய ஆண்டு விழாக்குள்ளே மேலே தரை வலிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யணும். டைல்ஸு போடணும். அதாவது வெறும் தரை போட்டால் அதுக்கு ஒரு தொகை சொல்கிறாங்க, இது டைல்ஸு போட்டால் ஒரு தொகை சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 1க்கு மேலே தான் இருக்குது. எதுக்கு மேலே? 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். அதனால் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அதனால் இப்பொழுதைக்கு இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஒயிட் வாஷ் கடைசியாக தான் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமாக மேலே தர வலிக்கணும். இல்லைனா நீங்கள் விஜயாண்டி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் மேலே பாருங்கள்,
அந்த மேலே அப்படியே தண்ணியோடைய அச்சு அப்படியே தெரியும் பாருங்க, தண்ணியோடைய அச்சு தெரியும். இது இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அந்த இரும்புல துரு ஏறி பயங்கரமான ஒரு சேதாரம் இருக்கும் என்று சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பில்டிங்கை சபையை நம்ம தான் காக்கணும். இந்த மே மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நம்ம மேலே தர வலிக்கணும். ஜெபித்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சபைக்கு ஒரு 20 மூட்டை சிமெண்ட் கொடுக்கணும், ஒரு லோடு மணலை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொருவர் எழும்பிட்டீங்கன்னா இதை எளிதாக முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் சொல்லலைங்க, ஏப்ரல் மாதம் மே மாதம். அதனால் இப்போ நீங்கள் தொடர்ந்து நிறைய நம்ம கேலண்டருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் சபை பைபிளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நம்ம மேலே தரவழிக்கணும். அதனால் சிமெண்ட் மூட்டை, மணல் மற்றும் அந்த கூலிக்குரியதான காரியத்துக்கெல்லாம் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் விதைங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதே போல் என்ன சைடு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது, இது இந்த வருஷத்துக்குள்ளே 2024 நம்ம முடிச்சிடணும். இது நம்ம அங்கிள் கண்ணன் அங்கிள்லாம் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க, நம்ம எபியோடைய அப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நல்லா தெரியும், அவங்க என்னென்ன சொன்னாங்களா தெரியும். அதனால் தயவு செய்து நீங்கள் இதை மனதில் வைத்து ஜெபித்து இதை நீங்கள் தாங்கும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கையை நம்ம எடுத்துக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நல்ல நிலத்தில் இந்த காணிக்கையை நாங்கள் விதைக்கிறோம். 30, 60, 100 தனியான பலன் நாள் ஆண்டவரே அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை தார். எந்த அளவினால் பிள்ளைகள் அளந்து முறை சமூகத்தில் கொடுக்கிறார்களோ அந்த அளவினால் இவர்களுக்கு 1000 மடங்கு பெருக பண்ணும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நீர் அவர்களுக்கு கொடுத்த சுகத்திலேருந்து, ஆண்டவரே ஆரோக்கியத்திலேருந்து, சந்தோஷத்திலேருந்து, வருமானத்திலேருந்து கொஞ்சத்தை நம்முடைய சமூகத்தில் விதைக்கிறாங்கப்பா. அநேகமாய் விதைக்கத்தக்க கர்த்தர் கிருபை தார், பெருக பண்ணுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சாம்பாப்பா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே வழி திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டோ. படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டோ, உள்ளே நுழையட்டோ. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமென்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உரிமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமென்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உரிமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இருதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இருதயம் உடையவன் தானே, உடையவன் தானே. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. யார் இந்த
மகிமையின் கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நான், அவராலே ஆசி பெற்ற சபை நான். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நான், அவராலே ஆசி பெற்ற சபை நான். நீதிமான்கள் என்று கர்த்தர் தாமே நமக்கு தீர்ப்பை கூறிவிட்டார். நீதிமான் என்று கர்த்தர் தாம் நமக்கு தீர்ப்பை கூறிவிட்டார். தீர்ப்பை யாகிந்த ராஜா, மகிமையின் ராஜா, யாகிந்த ராஜா, மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா. நல்ல கரங்களை தட்டி அந்த மகிமை ராஜாவை உயர்த்துவோம். நல்லவர், வல்லவர், போதுமான ஆண்டவரே, இந்த காணிக்கையை ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கை விதைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எந்த குறைவில்லாமல் வர்த்திக்க பண்ணுங்க. கைகளில் கத்தத்துவம் இருக்கிறது. அந்த கத்தத்துவத்தின் பெருக்கத்தினால் பிள்ளைகளை நிரப்பியுள்ள வேணுமாய் நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தில் பிள்ளைகளுக்கு வழிவாசல்களை திறந்துருளுங்க. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜா பிரவேசிப்பதற்கு பிள்ளைகள் கதவுகளை திறக்கட்டும், தலைகளை உயர்த்தட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியின்படியே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையின் ராஜாவே, எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றிலும் நீர் ஆளுகை செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் ஆண்டவரே அப்பா நிறைவா எங்களை நீ நடத்த வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். வியாதிகள், வறுமைகள், தொல்லைகள், கஷ்டங்கள், கடன்கள்ல இருந்து விடுதலை தருவீராக. சபை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சுக பலத்தில் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமா. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் மீண்டும் என் வயது வாழ வயது போல் ஆகிறது. ஆசீர்வாதத்தை நம்முடைய போதகர் சொல்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.